ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு நியூஸ் பேப்பரில் போட்டது. என்னென்னா அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் காலிப்படங்கள் எத்தனை, பள்ளிக்கல்வித்துறை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31/5/2025. ஸோ இந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மே 20க்குள்ளார அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே காணிப்பணியிடங்களை அனுப்பும்போது 1/8/2025 ஆசிரியர் இல்லாமல் உபரி அப்படின்னு கண்டறிந்து இயக்குனரோட பொது தொகுப்புக்கு ஒப்படைக்கப்படும் பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் இதில் காலி பணியிடங்களாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கூடுதல் தேவை இருக்குது, அதோட பள்ளிகளின் காலிப்படங்களும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் எந்த பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்பயுமே நடக்கிற நடைமுறையாக இருந்தாலும் தற்போது பார்த்திங்கன்னா புதிய அரசு பதவியேற்றிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க வேக்கன்சி இது எல்லாமே இருக்கக்கூடியது நாங்கள் நிரப்புவோம், பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களில் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி ஆனுவல் பிளானில் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி இருக்குது. யூஜி டிஆர்பிக்கு, அதாவது பிடி பிஆர்டி எக்ஸாம்ஸ்க்கான அந்த ஆனுவல் பிளானில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான அறிவிப்பு வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய சங்கங்கள் ஜூன் மந்த்து எங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த யூனிட் இந்நேரம் கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிட்டாவது உங்களால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் வரும்போது மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நமக்கு பிடி எக்ஸாம்ஸு நடக்கும். ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்புமே நமக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. விரைவில் நமக்கான யூஜிடிஆர்பி அதாவது பிடி எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி காலி பணியிடங்களோட எண்ணிக்கை சரிங்களா, கிட்டத்தட்ட 20 நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதனால் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு வந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ வேக்கன்சி இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நமக்கு நிறைய வேக்கன்சி இருக்குது. நமக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூலில் எஸ்எம்சியில் இன்னுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் போஸ்டிங் போடும்போது 3 வேக்கன்சி இருந்துச்சுன்னா அங்கே 1 இல்லைன்னா 2 இவ்வளோ தான் காமிச்சாங்க. சரிங்களா? மீதி 2 வேக்கன்சி அல்லது ஒரு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இப்போ 3 சயின்ஸுக்கு போஸ்டிங் இருக்குது, அதாவது காலி பணியிடமாக அந்த ஸ்கூலில் இருக்குன்னா 1 இல்லைன்னா 2 தான் போட்டிருந்தாங்க. சரிங்களா? எங்கள் ஸ்கூல்லுமே அந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் வேக்கன்சி எல்லா ஸ்கூல்லுமே இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் செகண்ட் இயருக்கான எக்ஸாம்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும். அதேபோல் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் வரும். சரிங்களா? தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸு எக்ஸாம் பற்றி அப்டேட் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.